தமிழ்நாட்டில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்த திமுக, அதிமுக வேட்பாளர்கள் 6 பேரின் வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான வைகோ, பி. வில்சன், சண்முகம், MM அப்துல்லா, அன்புமணி ராமதாஸ் மற்றும் சந்திரசேகரன் ஆகியோரது பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து 6 பதவிகளுக்கு வருகின்ற 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய நிலையில் திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். திமுக, அதிமுகவினரை தவிர 7 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற நிலையில் திமுக, அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன என்றும் மீதமுள்ள வேட்பாளர்களின் மனுக்கள் விதிப்படி தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனால் திமுக, அதிமுக உள்ளிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வானதாக வரும் 12ஆம் தேதி மாலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது.